வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கிட்டத்தட்ட 2299 பணியிடங்கள் தமிழ்நாடு முழுவதுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அதில் ஒவ்வொரு வட்டத்துலேயும் வந்து கொடுக்க இருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. சேலரி 11,000 அதிகபட்சம் 30,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது கிராம உதவியாளர், அதாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வில்லேஜ் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. 5/8/2025 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது. எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்திங்கன்னா கிராம உதவியாளர் பணியிடத்திற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த இடத்துல உங்களுடைய பட்டம் என்ன அப்படிங்கிறத எழுதிங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல விண்ணப்பதாரரோட பெயர் தமிழ் இங்கிலீஷில் வந்து எழுதிக்கிங்க. தந்தை அல்லது கணவர் பெயர் என்ன, அடுத்தது பார்த்திங்கன்னா ஜெண்டர் என்ன அப்படிங்கிறதையும் வந்து இந்த இடத்துல எழுதிங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து இந்த இடத்துல வந்து எழுதிக்கிங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 10th நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வழியில் வந்து படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இனப்பிரிவு என்ன, பிசியா எம்பிசியா, ஸோ இதையும் வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாதி என்ன, அதனோட உட்பிரிவு என்ன அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க. மதம், திருமண நிலை, வசிக்கக்கூடிய கிராமம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. பெர்மனண்ட் அட்ரஸ்ஸு, கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து டிரைவிங் வந்து தெரியுமா, ஸோ அதை வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. இதில் ஒரு சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கிராம உதவியாளர் பதவிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்பே இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதாவது வந்து பொது செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தவறாக இருந்துச்சுன்னா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதில் எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் வந்து நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட உயிருடன் வாழும் துணை கணவர் இல்லை அப்படிங்கிறத வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணக்கூடியது இதில் கல்வி தகுதி சான்று, 10th மார்க் ஷீட்டு அண்ட் டிசி, அதாவது ஜாதி சான்று, இருப்பிடச் சான்று, ஆதார் அட்டை, அதேமாதிரி வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முன்னுரிமைக்கு ஒருவராக இருந்துச்சுன்னா அதற்கான சான்று, டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா அதனோடது, வேலைவாய்ப்பு எம்ப்ளாய்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதனோடது. ஸோ இது மாதிரி இதெல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி வந்து அனுப்பணும் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஏன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பவானி வட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிராம உதவியாளர் பணியிடத்திற்கான போஸ்டிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 11 போஸ்டிங் இருக்குது. ஸ்டார்டிங் சேலரி 11,100 அதிகபட்சம் 35,100 வரைக்கும் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 போஸ்டிங் எந்தெந்த ஏரியாவில் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த 11 போஸ்டிங்க்கும் உங்களுக்கு வந்து எந்தெந்த ஜென்ரல் டைமா அல்லது எஸ்சி எஸ்டியா யார் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்வு முறை சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாசித்தல் திறன், அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். ஸோ இது மாதிரி ஆனதான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்வு முறை வந்து இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னுரிமைக்கான அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 8 பேஜ் இருக்குது. இதை வந்து பார்த்துக்குங்க. லாஸ்ட் டேட் 5/8/2025. ஸோ இந்த அலுவலக வேலை நாட்களை வந்து பவானி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நீங்கள் காலையில் 10 மணிலேருந்து 5:45 மணி வரைக்கும் நேர்லேயோ அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாகவோ நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மிதிவண்டி, அதே மாதிரி இருசக்கர வாகனம் ஓட்டும் திறன், வாசித்தல், எழுத்தறிதல், ஸோ இதை மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக வந்து லெட்டர் அனுப்புவாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எப்போ அப்படிங்கிறது வந்து லெட்டர் அனுப்புவாங்க அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பவானி, அதாவது பவானி வட்டத்தில் ஈரோடு மாவட்டத்தில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு வட்டங்களையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக வந்து பார்த்துக்கலாம். இது மாதிரியான அப்டேட்டாக நியூஸ்க்கு தொடர்ந்து நம்ம சேனலை விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது, அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட், நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்யூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்ருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடு பார்த்திங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு
கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து முதலாம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், பெட்ரோகெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது மாதிரியான கேட்டகரியிலெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில், அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903-858585 8903-858585 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.